ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகா, ஒரிசாவில் ஒரு பகுதி, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஒரே மாநிலம் தான். நம்மருக்கு நீலம் சஞ்சய் ரெட்டியார் ஹவுசிங் மினிஸ்டரா வந்த ஊர் இந்த ஊர். ஹவுசிங் மினிஸ்டரா என்டி ராமாராவ், புகழ்பெற்ற என்டி ராமாராவ் பக்கத்தில் இருக்கிற போடூர் ஜனத்தொகை அடிப்படையில் தான் பிரிப்போம். ஜனத்தொகை அடியில் தான் பிரிப்போம். என்ன ஜனத்தொகை? எப்படி? இந்திரா காந்தி அம்மா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சுதந்திரம் வாங்குகிற பொழுது தமிழ்நாட்டுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகை 40 கோடி. பாரதியார் தன்னுடைய பாடல கூட 40 கோடின்றதா. பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகா, ஒரிசாவில் ஒரு பகுதி, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஒரே மாநிலம் தான். நம்மருக்கு நீலம் சஞ்சய் ரெட்டியார் ஹவுசிங் மினிஸ்டரா வந்த ஊர் இந்த ஊர். ஹவுசிங் மினிஸ்டரா என்டி ராமாராவ், புகழ்பெற்ற என்டி ராமாராவ் பக்கத்தில் இருக்கிற போடூர் ஜனத்தொகை அடிப்படையில் தான் பிரிப்போம். ஜனத்தொகை அடியில் தான் பிரிப்போம். என்ன ஜனத்தொகை? எப்படி? இந்திரா காந்தி அம்மா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சுதந்திரம் வாங்குகிற பொழுது தமிழ்நாட்டுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகை 40 கோடி. பாரதியார் தன்னுடைய பாடல கூட 40 கோடின்றதா தென்னகம் நாம் சொல்றது. தென்னகத்தை எங்களை வஞ்சிக்கிறீங்களேன்னு சொல்றது காரணம் இந்த 4 மாநிலத்தை தான் சேர்த்து சொல்றோம். நம்முடைய பங்கு என்பது என்ன பர்சன்டேஜ் பாராளுமன்றத்தினா 23 என் பரிசாக. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வேட்டி போட்டார், நம்முடைய நகரக்கழக செயலாளர் வரவேற்பு தலைமை என்கிற பேரில் பேசிட்டு அவர் பிச்சாண்டிக்கு வந்து துண்டு போடும்போது பொன்னாடை போடுறனார். நான் பார்த்துனே இருந்தேன். கைத்தியாடை தான் போட்டார், பொன்னாடையே போடல. அவர் கைத்தியாடை தான் போட்டார். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு பரிசு தருவாங்க. ஆனால் இந்த முதலமைச்சருடைய நிகழ்ச்சிக்காக அல்லது இந்த அரசை ஆதரிக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த அரசை எதிர்த்து ஓட்டு போட்டவங்க உங்கள் வீட்டுக்கும் பக்கத்திலே இருக்கிறாங்க. நீ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி 1000 ரூபாய் பணம் வருதுன்னு நான் புக்காத வருதுன்னு சொல்லுவாங்க. உன் பொண்ணுக்கு வந்து புதுமை பெண் திட்டன்றதுல 1000 ரூபாய் கிடைக்குதானா? ஆமாம், மாதம் மாதம் என் பொண்ணுக்கு வந்து 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வருதுன்னு வாங்க. இந்த ஆட்சிக்கு அவர்கள் ஓட்டு போடவில்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் ஓரம் கட்டினாரா? இல்லை. அதனால தான் சொன்னார், ஆட்சிக்கு வந்த முதலமைச்சரான உடனே அவர் பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் நான் செய்வேன். ஐயோ, அவர் ஓட்டு போடாத விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு, எனக்கு ஓட்டு போடாதவங்க அவர்களுக்கும் செய்வேன். அதுதான் என் ஆட்சியினுடைய மகிமை முதலமைச்சர். அதனால்தான் எல்லாருக்குமான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உழைப்பு, அந்த உழைப்பு தான் ஒருத்தரை உயர்த்தும் என்று அவர் கருதுகிறார். அதனால்தான் எல்லாருக்குமான முதலமைச்சராக அவர் இருக்கிறார். இந்த ஆட்சியை சிதைக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய புகழை மங்க வைக்க வேண்டும். எந்தெந்த வகையிலே ஒன்றிய அரசாங்கம் நமக்கு என்னென்ன நிதிகள் எல்லாம் தர வேண்டியமோ அந்த நிதிகள் எல்லாம் எப்படியெல்லாம் குறைக்கலாம், அதை பற்றி ஒரு அரசாங்கம் டெல்லியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தென்னகத்தை எங்களை வஞ்சிக்கிறீங்களேன்னு சொல்றது காரணம் இந்த 4 மாநிலத்தை தான் சேர்த்து சொல்றோம். நம்முடைய பங்கு என்பது என்ன பர்சன்டேஜ் பாராளுமன்றத்தினா 23.15% நம்முடைய பங்கு, நம்முடைய பர்சன்டேஜ். இந்த தென்னகத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தோம். மீதி இருக்கிறதா நீங்கள் வட இந்தியாவில் எத்தனை மாநிலம் பிரிச்சுக்கணும், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை இல்லை, நாங்கள் ஜனத்தொகை அடிப்படையில் தான் பிரிப்போம். ஜனத்தொகை அடியில் தான் பிரிப்போம். இப்போ மக்கள் தொகை வச்சு கொண்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கு தொகுதி குறைஞ்சிருமே. இப்போ நாங்கள் 39 தொகுதி இருக்கிறோம், நீங்கள் பண்ணீங்கன்னா 8 தொகுதி கீழே போயிடும், 31 தொகுதி ஆகிடும். ஆனால் எங்களுக்கு 25 வருஷத்துக்கு எங்களுக்கு சலுகை தாய் என்று சொன்ன உடனேயே 25 ஆண்டு காலம் சேர்ந்தால் மறுசரி என்று ஆர்டர் போட்டவங்க இந்திரா காந்தி. சீரமைப்பு வரல. 2002 வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரி. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியிலே பங்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அண்ணன் கலைஞர் சொன்னார், வாஜ்பாய் பத்து பெரிய மனுஷன், இப்போ வேணாங்க தொகுதி வரையெல்லாம் வேணாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் போனால் எங்களுக்கு தொகுதி குறைஞ்சிரும்,
நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்காக எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துடாதீங்கன்னாரு. அவரும் சட்டத்தை திருத்தி நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து 2020 வரைக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு தொகுதி வரையறையே கிடையாது அப்படின்னு சொன்னவர் வாஜ்பாய். அதையும் நான் பாராட்டுறேன் அந்த நேரத்தில். ஆக குடும்ப கட்டுப்பாடுக்கு பின்னால் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் ஒன்றிய அரசாங்கம் நம்மளை வஞ்சிக்காமல் அவர்கள் செய்தார். இப்போ என்ன சொல்றாங்க? நாங்கள் தொகுதி அடிப்படையில், மக்கள் அடிப்படையில் தான் தொகுதியை நாங்கள் சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது இந்த தென்னகத்தில் மட்டும் நம்ம ஊரில் 8 தொகுதி குறையும். தென்னகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அருமை சகோதரர்களே, 130 தொகுதியிலிருந்து அது 103 தொகுதியாக மாறிடும். நம்முடைய குரல் டெல்லியிலே குரல் வலை நெருக்கப்படும். நம்முடைய உரிமைகளை எதையும் அங்கே பேச முடியாது. அதுக்காக அன்னைக்கு 22ஆம் தேதி இன்றைக்கு தென்னகத்தில் இருக்கிற முதலமைச்சரை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் நமக்காக இல்ல, தென்னக மக்களுக்காக, ஒட்டுமொத்த மாநிலத்திற்காகத்தான் அதை செய்ய இருக்கிறார்கள். அடுத்தது ஸ்கூல்ல நம்ம பசங்க இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் படிக்கணும்னு சேர்த்து வச்சிருக்கிறோம். நாமளே என்ன சொல்கிறோம்? நம்மளாம் தமிழ் பேசுகிறோம், புள்ள போய் இங்கிலீஷில் பேசட்டுமே, இங்கிலீஷை கற்றுக்கிட்டோமே. சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளர் தோழர் கூட தன் பையனை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எதுக்காக? வீட்டில் தமிழ் பேசுகிறோம், தமிழ் நாம் சொல்லித்தர முடியும். ஸ்கூலில் போய் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருந்தால் இங்கிலீஷ் பசங்க கற்றுக்கணுன்னா நாளைக்கு ஒரு டாக்டராக வருவான், இன்ஜினியராக வருவான், அமெரிக்காவுக்கு போகலாம், ஜப்பானுக்கு போகலாம், ஜெர்மனுக்கு போகலாம். அங்கே போனால் இங்கிலீஷ் தான் பேச முடியும். நம்ம புள்ள படிச்சுட்டு போனோம்னாக்கா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால் என்ன பேச முடியும்? இங்கிலீஷ் தான் பேச முடியும். ஆக ஆங்கிலத்திலே படிக்கிற டாக்டர், இன்ஜினியர், அதை கலைக்கொழிலே படிக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிப்பவர்கள் ஆங்கிலத்திலே படித்தால் வெளிநாட்டுக்கு போக முடியும். சிங்கப்பூருக்கு போகலாம், மலேசியாவுக்கு போகலாம், ஜெர்மனுக்கு போகலாம். நம்ம தொகுதியிலே பார்த்தோன்னா கத்தானம்பட்டு மேற்குளூர் பகுதியில் இருக்கிற ரெட்டியார் வீட்டு பிள்ளைகளாம் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிறான்னு சொன்னாக்கா ஆங்கிலம் படித்ததால். அதுதான் ஆங்கிலம் இணைப்பு மொழி. இதை கொண்டு வந்தது நாமல்ல, பேருந்து அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை வேண்டும் என்று சொன்னார். அதில் தொடர்ச்சியாக அண்ணன் கலைஞரும் கடைபிடித்தார். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணா வழியிலே, கலைஞர் வழியிலே இந்த இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு பொருத்தமானது என்று சொல்லுகிறார். பணம் கொடுக்க மாட்டோம். எந்த பணத்தை? அதைத்தான் சொன்னார் துணை முதலமைச்சராக இருக்கிற இளவல் தம்பி உதயநிதி ஸ்டாலின். உங்ககிட்ட பணத்தை கேட்கலையா? எங்கிட்ட வசூல் பண்ணி போன ஜிஎஸ்டி என்ற பேரில் பணம் வசூல் பண்ணி போயிருப்பார். அந்த பணத்தை தான் கேட்கறமே, உங்ககிட்ட பணத்தை கேட்கலன்னார். அந்த பணத்தை கொடுக்க மறுக்கிறார். நம்ம கிட்ட வசூல் பண்ணி போன பணத்தை நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியாரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நம்முடைய பங்கு தொகை, முழு தொகை கேட்கல, நமக்கு வேண்டிய பங்கு தொகையை நீங்க கொடுங்க. எங்களுக்கு இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், ஆய்வகம் நடத்தக்கூடிய சம்பளம், அது கட்டுமான பணிக்கு எங்களுக்கு 2152 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுன்னு கேட்கிறோம். நான் கொடுக்க மாட்டேன், நீங்க ஹிந்தி படிச்சாதான் நான் கொடுப்பேன், நீங்க எல்லாம் ஹிந்தி படிச்சாதான் கொடுப்போம், நாங்க 3வது மொழியை நீங்க படிச்சாதான் கொடுப்பேன். உங்களுக்கு ஹிந்தி படிக்க தெரியலாலும் பரவாயில்ல, சமஸ்கிருதமாவது படிக்கிறீங்களா? நான் தரேன் பணம். நான் கேட்குறேன், ஹிந்தி படித்து என்ன பண்ணுறது? இப்போ நம்மள கூட யாராவது 4 புறம்போக்கு சொல்லுவோம். நான் இப்போ சொல்கிறேன், அந்த வார்த்தையெல்லாம் நான் வெளியூரில் பயன்படுத்துறது, என் சொந்த ஊரில் பயன்படுத்துகிறேன். நம்மளே சில புறம்போக்கு சொல்லுவோம். ஏன் படித்தா என்னன்னா, யார் நாங்கள் தடுத்து நிறுத்துறோமா? நீ போய் ஹிந்தி படிக்கிறது நாங்கள் தடுக்கிறோமா? நாங்கள் சொல்லுவது பள்ளிக்கூடத்திலே கட்டாயமாக்காதீங்க, திணிக்காதீங்க, படிச்சுதான் ஆகணும்னு சொல்லாதீங்க. டி நகர்ல இந்தி பிரச்சார சபான்னு ரொம்ப நாளா இருக்குது. தினம் அங்க படிக்க போறோம். யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா? திமுக காரங்க இந்தி படிக்காம போய் இந்த ஸ்கூலுக்கு முன்னால் தடுத்து நிறுத்துறாங்களா? கிடையாது. ஏன் எங்க ஸ்கூல்ல ஹிந்தி படின்னு சொன்னா நாங்க ஹிந்தி படிச்சு என்ன பண்றது? நாங்க ஹிந்தி படிச்சோம்னாக்க நாங்க அமெரிக்காவில் போய் ஹிந்தி பேச முடியுமா? ஜப்பானில் போய் ஹிந்தி பேச முடியுமா? ஜெர்மனில் போய் ஹிந்தி பேச முடியுமா? ரஷ்யாவில் போய் ஹிந்தி பேச முடியுமா?
யாராவது ஹிந்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? கிடையாது. சரி, அப்படியே ஹிந்தி படிக்கிறேன்னு சொல்றிய, நான் கேட்கிறேன், ஹிந்தி படின்னு சொல்றிய, படிக்கிறதா வச்சுக்கோ. இப்ப ஹிந்தி படிச்சவங்க எங்க இருக்கிறான்? இப்ப உத்தரப்பிரதேச ஹிந்தி படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறது இல்லைங்க. பீகார்ல ஹிந்தி படிக்கிறான், ஹரியானால ஹிந்தி படிக்கிறான், டெல்லியில ஹிந்தி படிக்கிறான், மத்திய பிரதேச ஹிந்தி படிக்கிறான். அவன் படிச்சவன் என்ன பண்ணான்? அங்க படிச்சவன் எங்கடா வந்துக்கிறான்னா, இங்க வந்து நம்ம கிட்ட கொளுத்து வேலைக்கு வந்துக்கிறான், மேஸ்திரி வேலைக்கு. யாரா வந்துக்கிறான்னா, ஹிந்தி படிச்சவன் பூரா இங்க இருக்கிறான், பெயிண்ட் அடிச்சுன்னுக்கிறான், தச்சு வேலை செஞ்சுன்னுக்கிறான், ஹிந்தி படிச்சவன். நம்ம ஊர்ல இங்கிலீஷ் படிச்சவன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான், அந்த ஊர்ல ஹிந்தி படிச்சவன் தமிழ்நாட்டில இருந்து டோல்கேட்ல வசூல் பண்ணுங்கிறான், தார்வாடு போட வந்திருக்கிறான், கட்டடம் கட்ட வந்திருக்கிறான். ஆக ஹிந்தி படிச்ச நிலைமை இதுதானே. ஹிந்தி படிச்ச உங்க மாநிலத்தில் எனக்கு வேலை கிடைக்கல, உங்க வேலை கிடைக்காததால தானே பழக்கிறதுக்கு இங்க வரான் ஹிந்தி படிச்சவன். நீ காசு கொடுக்காத போயா, நீ 10,000 ரூபாய் கொடுப்பது, 10,000 கோடி கொடுப்பதா இருந்தாலும் சரி, என் தாய்மொழியான தமிழை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதற்கு கூறு வருமானால், அதுக்கு இடையூறு ஏற்படுமையானால் இந்த மு.க. ஸ்டாலின் நிற்பான். சோவியத் யூனியன் என்கிற ரஷ்ய நாட்டினுடைய அதிபராக இருந்தவன் ஜோசப் ஸ்டாலின். இந்த ஜோசப் ஸ்டாலின் தான் ஒரு கருத்தை சொன்னான். ஒரு நாட்டினுடைய அடையாளம் மொழி, அந்த மொழியினுடைய அடையாளம் பண்பாடு. ஒரு மொழியும் பண்பாட்டையும் ஒரு நாடு மறக்குது என்று சொன்னார், அந்த நாடே அழிந்து விடும் என்று சொன்னவன் ஜோசப் ஸ்டாலின். சோவியத் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்தவன் ஜோசப் ஸ்டாலின். தமிழனுடைய காலம் என்பது இரும்பு காலம். அது 5300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தியிருக்கிற இரும்பு காலம் என்று சொன்னார்கள். அந்த இரும்பு காலத்தையே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி பார்க்கிறேன். மொழி பண்பாடு அது நாட்டினுடைய அடையாளம், அது அழிந்தால் நாடு அழிந்துவிடும் என்று ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிலே சொன்னான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதனாக இருக்கிற இந்த மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், தமிழனுக்கு எது நேர்ந்தாலும் அதற்கு முன்னால் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார்.